அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல் எண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போது ரவையை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இவ்வளோ ரவை இருக்குன்னா இவ்வளோ தண்ணி வைக்கணும். ஸோ அதில் டபுள் மடங்கு தண்ணி வைக்கணும். தண்ணியை பாயில் பண்ணிக்கிறோம். எப்பயும் நம்ம எதில் கேசரி செய்கிறோமோ அதுலேயே தான் நம்ம தாளிச்சிட்டு எல்லாம் செய்யணும். தனியாக தண்ணியை சூடு பண்ணிக்கிறணும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பார்த்துக்காங்க இந்த திராட்சை அதெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் தான் ரவையை போடணும். ஃபஸ்ட்டு முந்திரி சேர்க்கணும், அது ஃப்ரை பண்ண பின்னாடி தான் திராட்சை சேர்க்கணும். அது நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு ஐடி கம்பெனியிலேருந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருந்துச்சு. அதுக்காக தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் கேசரி கத்திரிக்காய் அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிரியாணி சிக்கன் பிரியாணி 65. ஸோ அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தண்ணியை நான் ஆட் பண்ணிவிட்டேன். தண்ணி சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு இடுக்கி வச்சுட்டு தூக்கி ஊற்றுங்க. ஏன்னா கையிலெல்லாம் பட்டுரும். ஸோ பார்த்து ரொம்ப கவனமாக செய்யுங்க. நான் சொன்ன அளவுக்கு தண்ணி வச்சிருங்க. அதாவது மொத்தமாக சேர்ந்து தண்ணியோடு அந்த ரவை அந்த அளவுக்கு ஒரு டபுள் மடங்கு ஆகணும். ஸோ சேர்த்தாச்சு. இதில் நம்ம இப்போ தேவையான அவளுக்கு கலர் பொடி, எல்லோ கலர் தான் சேர்க்குறேன். கலர் பொடி, சர்க்கரை, நெய், கோவன்னு ஒன்றுன்னா சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் நீங்கள் அடுப்பில் வைக்காதீங்க. நான் பைனாப்பிள் கேசரினால ஸோ பைனாப்பிளை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம். வீடியோவை புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எந்த கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் அவங்களுக்கு ரிவ்யூவும் கேட்டிருக்காங்க. ஸோ நிறையா ஆர்டர் வரும். நான் அது என்னால் போஸ்ட்டு போட முடியாது. நெய் கொடுத்துருக்கேன், சர்க்கரை கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்ததுனால போஸ்ட்டு போட முடியாமல் போயிடுது. அதனால் உங்களால் எனக்கு எதுவும் காட்ட முடியல, ரிவ்யூ காட்ட முடியல. ஸோ இந்த டைம் அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா. கத்திரிக்காய் இப்போ நம்ம தாளிச்சிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கத்திரிக்காய் கேசரி அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சிக்கன் 65யும் சிக்கன் பிரியாணி நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். கத்திரிக்காய் பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அது எண்ணெயிலேயே வேகணும். அதுதான் அதுக்கு பேர் எண்ணெய் கத்திரிக்காய். ஸோ இதில் நம்ம எள்ளு, வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி எள்ளு, 2 கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்து நல்லா அது தண்ணி ஊற்றி அரைச்சி அந்த பேஸ்ட்டை அதில் கலந்துட்டோம். இது தாங்க இதுக்கு மெயின் மசாலா. இது உப்பு, புளி எல்லாத்தையும் சேர்த்து அந்த கத்திரிக்காவை நல்லா கிளறி விட்டுறணும். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. கத்திரிக்காய் பச்சை வாடை போகவும் புளியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பச்சை வாடை போகவும் அதை ஆஃப் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் அது எண்ணெய் விட்டு திரிஞ்சு பாருங்கள். பார்க்க எப்படி மசாலாலாம் சேர்ந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மாஷாஅல்லாஹ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கத்திரிக்காய் கேசரி எல்லாமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபி பார்க்குறேன்.